இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவ மீசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். யாசுவா தாமே உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. வாசிங்க யாராவது ஒரு ஆள். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பரன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி யாவா உன்னோடு இருக்கிறார் என்றார். யாசுவா இந்த வார்த்தையை சர்வ வல்லமையுள்ள தேவன் யோசுவாவோடு கூட 3 முறை சொன்னார். ஒரு தடவை 2 தடவை இல்லை, 3 முறை சொன்னார். அதற்கு முன்பாக மோசே யோசுவாவிடம் இந்த வார்த்தையை சொன்னான். இந்த வார்த்தையினுடைய மகிமை என்ன? இந்த வார்த்தையினுடைய வல்லமை என்ன? இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்று சொன்னால், யோசுவா கலக்கத்தோடு குழப்பத்தோடு பலன் குன்றினவனாய் தயக்கத்தோடு இருந்தபோது சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்ன வார்த்தை. ஏனென்றால் மோசே மரித்துவிட்டான். மரித்துவிட்ட காரணத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு கானானுக்குள் கடந்து போக வேண்டும். கானானுக்குள் போக வேண்டுமானால் மோசே மரித்த அடுத்த வினாடி யோசுவா வழிநடத்த வேண்டுமானால் யோர்தானை கடக்க வேண்டும். அது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. யோர்தானை கடந்து போனால்தான் கானானுக்குள் பிரவேசிக்க முடியும். முதல் தடை யோர்தான். இவனுக்கு ஒரு கலக்கம், எப்படி நான் கானானுக்குள் போவது? ஏனென்றால் ஒரு நாள் மோசே இவனை தன்னுடைய ஊழியக்காரனாக தெரிந்து கொண்ட பின்பு இந்த வார்த்தையை மோசே யோசுவாவிடத்தில் முதல் முறையாக சொல்லுகிறான். மோசே கலங்காதே, திகையாதே, பலம் கொண்டு திடமனதா இரு என்று சொல்லுகிறான். அவனுக்கு அப்போ ஒன்றும் புரியல. ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மோசே மரித்து போன பிறகு யாவா இந்த வார்த்தையை அவனுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அவனுக்கு பயங்கரமான கவலை, அவனுக்கு பயங்கரமான மனப்போராட்டம், அவனுக்கு பயங்கரமான பிரச்சனை. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்துவது? அதான் கேட்டீங்களே, ஐயா உங்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு செங்கடலை கடந்து எதிராயிருந்த பட்டணங்களை எல்லாம் அழித்து தரைமட்டமாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி கூட்டிச் சென்றார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ முறுமுறுத்தபடியினால் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களை கொன்று குவிக்கிறார் என்று சொல்லி நம்ம கேட்டோம். இதான் உண்மை. தேவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய ஜனம், நான் இஸ்ரவேலின் தேவன். இப்ப நான் இஸ்ரவேலின் தேவன் என்று சொன்னவர் இஸ்ரவேல் ஜனத்தை கொன்று நாசம் பண்ணுகிறார். இறுதியாக வாக்குத்தத்த தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்காக நியமிக்கப்பட்டவர்கள், யோசிக்கணும் நீங்க, 2 பேர் தான். ஆமீன். ஏன் அவங்க 2 பேர் அப்படின்னா, அவங்க இஸ்ரவேல் ஜனத்தினுடைய ஆவியை பெறாமல் அவர்கள் வேறு ஆவி பெற்றிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஒரு ஆவி இருந்துச்சு. அந்த ஆவி என்ன அப்படின்னா, முறுமுறுக்கிற ஆவி, அவிசுவாசப்படுற ஆவி, தேவனை நம்பாத ஆவி, தனக்கென்று தெய்வத்தை உண்டு பண்ணுகிற ஆவி. இந்த ஆவி இல்லாமல் வேறொரு ஆவி காலேபையும் யோசுவாவையும் பற்றி கொண்டபடியினால் இவர்களுக்குள் இருந்த விசுவாசம், இவர்களுக்குள் இருந்த நம்பிக்கை கானானுக்குள் பிரவேசிக்க வைத்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய தன்மை, அந்த பவர் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட போது யோசுவா கலங்குகிறான். இவர்களை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது? யோசுவா, இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள். நான் எப்படியாய்
யாவுக்குள் வளருவது? எப்படியாய் சபையினுடைய ஊடாய், வேத வசனத்தினுடைய ஊடாய் நான் வாழ்வது? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசை எப்படி எதிர்ப்பது? என்னிடத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் போராடி கொண்டிருக்கிற இப்பிரபஞ்சத்தின் ஆவியை நான் எப்படி ஜெயிப்பது என்கின்ற கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்தும் சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவா சொல்லுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு. யாரை எதிர்க்கிறதுக்கு? வேதவசனத்தை வாசித்து வேதவசனத்தின்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை பேரும் யுத்த வீரர்கள். சும்மா இருக்க முடியாது. நான் கோழையாக்கும், எனக்கு சண்டை போட முடியாது, பிசாசோடு சண்டை போட முடியாது, அந்நிய அக்கினிகளோடு சண்டை போட முடியாது என்று சொல்லி ஓய்ந்திருக்க முடியாது. இவர்கள் அத்தனை பேரும் யுத்த வீரர்களாக மாற வேண்டும். தேவன் அழைச்ச அத்தனை பேரும் போராடுறவங்க தெரியுமா? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தேவன்கிட்ட சண்டை போடுவோம், தேவ மனுஷன்கிட்ட சண்டை போடுவோம். அல்லேலூயா. இப்படிதான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, தேவன் செய்யறது நமக்கு பிடிக்காது, தேவ மனுஷன் செய்யறது நமக்கு பிடிக்காது. ஆனா நாம செய்யறது எல்லாம் நமக்கு பிடிக்கும். ஏன்னா நாம பரிசுத்தவான் என்று நினைக்கிறோம். தேவன் பாவி, தேவ மனுஷன் பாவி, நான் மட்டும் பரிசுத்தன். இந்த எண்ணம் யாரிடத்தில் கடந்து வருகிறதோ அவர்கள் அத்தனை பேரும் தேவனுக்கு விரோதியாய், தேவ மனுஷனுக்கு விரோதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த எண்ணமும் இந்த கிரியைகளும் நம்மை விட்டு மாற வேண்டும். ஏனென்று சொன்னால், தேவ மனுஷர்களோடு கூட தேவன் இருப்பார். அல்லேலூயா. அவர் ஒரு தேவ மனுஷனை கைவிட மாட்டார், ஆனால் உன்னை கைவிடுவார். அல்லேலூயா. நீ தன்னை பரிசுத்தவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா, உன்னை கைவிட்டு விடுவார். உங்களுக்கு தெரியுமா, கோத்திர பிதாக்கள் 12 பேரை தெரிந்தெடுத்து 10 பேரை கொன்றார். அப்ப உனக்கு என்ன கதி? நம்ம புரியணும். கோத்திர பிதாக்களை தெரிந்து கொண்டார், கானானுக்குள் கடந்து போய் வேவு பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி. இவர்கள் கானானுக்குள் போனார்கள், வேவு பார்த்தார்கள். அங்கிருக்கிற ராட்சசர்களை பார்த்தேன், அங்கிருக்கிற பலவான்களை பார்த்தேன் சொன்னாங்கல்ல. அந்த தேசத்தை பிடிக்க முடியாது, அங்கு போக முடியாது என்று சொல்லி பின் திரும்பி கடந்து போக பார்த்தார்கள். ஆனால் 2 பேர் சொன்னாங்க, இல்ல நம்ம கானானை சுதந்திரமாக்கி கொள்ள முடியும் என்கின்ற விசுவாச வார்த்தை. உண்மை என்ன தெரியுமா? 2 பேருடைய விசுவாச வார்த்தையினுடைய ஊடாய் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். கானானுக்குள் இருந்த 7 பலத்த ஜாதிகளை துரத்தினார்கள். இது உண்மை. 7 பலத்த ஜாதிகளை துரத்துவதற்கு தேவன் அவர்களோடு கூட இருந்தார். நாம விசுவாசிக்க வேண்டிய பகுதி இங்க தான் இருக்குது. என்ன? என்னோடு கூட என் தேவன் இருந்தால் எனக்கு விரோதமாய், என்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை என்னால் ஜெயிக்க முடியுமா, முடியாதா? அப்படியானால் என்னிடத்தில் தேவன் இருக்கிறாரா? பலன் கொண்டு திடமனதாயிரு, கலக்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். பிரைஸ் யாசுவா. நம்ம கூட இருக்கிறாரா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்ப்போமே. நம்ம கூட இருக்கிறாரா தேவன்? நான் உண்மையை சொல்லுவேன், இல்லை. ஏன்னா உன் மனசு சரியில்லை, உன் வாழ்க்கை சரியில்லை, உன் விசுவாசம் சரியில்லை. அப்புறம் எப்படி தேவன் உன்னோடு கூட இருப்பார்? பிரைஸ் யாசுவா. அல்லேலூயா. அப்போ அதுக்காக தான் நம்மை பார்த்து இந்த நாள்ல, அன்னைக்கு யோசுவாவை பார்த்து சொன்ன தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். 2026 வருஷத்தினுடைய முதல் நாளில் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். என்ன ஒன்ன பலப்படுத்துகிறது நான் இருக்கிறேன், கவலைப்படாது என்றாரு. அப்ப இந்த வருஷம் நீங்க கவலைப்படக்கூடாது. யாரு கவலைப்படக்கூடாது? பாவியை பார்த்து சொல்லல, கானானுக்குள் கடந்து போக வேண்டும் என்று விரும்பின யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். நீ பரம கானானுக்குள் கடந்து போக ஆசைப்படுகிறாயா? அதற்காக எதிரிகளை நாசம் பண்ண தயாரா இருக்கிறாயா?
அப்படியானால் உன்னை பார்த்து சொல்லுவார், பயப்படாத, எவ்வளோ பெரிய சத்துரு வந்தாலும், எவ்வளோ பெரிய பிசாசு வந்தாலும் கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அது உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற தேவன், நாம் எதிலிருந்து பலப்பட வேண்டும் என்பதை அறியணும். பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொன்ன தேவனுடைய யாவுடைய வார்த்தையினுடைய ஊடாய் நான் எதில் பலப்பட வேண்டும், எனக்கு எப்படிப்பட்ட பலம் வேணும் அறிகிறது ரொம்ப முக்கியம். வாசிங்க நீதிமொழியின் புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ஆபத்து காலத்து நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. சர்வ வல்லமையுள்ள யெகோவா சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போகும். பலன் இருக்காது. நீ எவ்வளவு பெரிய பலசாலியா இருக்கலாம், ஆனா யாவுடைய சமூகத்தில் நீ பலவீனனாகி விடுவாய். ஏன்? ஒரு பிரச்சனை நிமித்தமாய், ஒரு போராட்டத்தின் நிமித்தமாய், ஒரு கஷ்டத்தின் நிமித்தமாய், ஒரு உபத்திரவத்தின் நிமித்தமாய் நீ சோர்ந்து போறாய். சோர்ந்து போனதினால் உன் பலன் உன்னை விட்டு அகன்று போகும். நீ எதுல சோர்ந்து போன? என் தேவன் எனக்கு நல்லது செய்யல, நான் பல நாளா அவரை தேடி தேடி போறேன், அவருக்கு நான் உண்மையா இருக்கிறேன், அவர் எனக்கு எதுவும் செய்யல. நீ உண்மையா இருந்தா தானே. நான் இன்னைக்கு ஒன்று சொல்றேன், எந்த அளவுக்கு நீ தேவ சமூகத்தில் யாவுடைய சமூகத்தில் உண்மையா இருக்கிறாயோ அந்த அளவுக்கு அவர் உனக்கு கடன்பட்டவர். ஏன்னா தன்னுடைய பிள்ளை தன்னை நோக்கி கூப்பிடுகிற போது எந்த தகப்பனாலையும் சும்மா இருக்க முடியாது. என் யாவா, என் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா தந்தா என்று அழைக்கிற சுபிகார உரிமை எனக்கு தந்திருக்கிறபடியினால் நான் அவருக்கு உண்மையா இருந்து அவரை கூப்பிட்டால் அவரால் சும்மா இருக்க முடியாது. ஒருவேளை திருத்துவ சகோதரர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் ஆரவரிடத்தில் கேட்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய மனவிருப்பத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி கதறி அழுது கண்ணீர் சிந்தின போது எந்த பிதாவும் அவருக்கு கரம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவரே நித்திய பிதா. அவருக்கு மேல் ஒரு பிதா இல்லை, அவருக்கு கீழ் ஒரு பிதா இல்லை, அவருக்கு சமமான பிதா இல்லை. அவரே பிதாவாக இருந்தபடினால் அவருடைய சத்தத்திற்கு இன்னொரு சத்தம் கொடுக்க முடியவில்லை. அல்லேலூயா. ஆனால் அவருடைய பிள்ளையின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுப்பார். அதனால தான் சொல்றாரு, என் நிமித்தம் உனக்கு போராட்டம் கடந்து வருகிற போது, என் நிமித்தம் உனக்கு உபத்திரவம் கடந்து வருகிற போது நீ சோர்ந்து போக கூடாது. இரண்டாவது இன்னொரு காரியத்தை திருப்பி சொல்லுவார் பாருங்க, அப்பதான் தெரியும். ஏசாயாவுடைய புஸ்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிப்போமேயானால், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். அதே வார்த்தையை திரும்ப சொல்றார் பாருங்க, மாத்தி சொல்றார். என்ன அங்க என்ன சொன்னார்? ஆபத்து நேரத்தில் சோர்ந்து போனால். இங்க என்ன சொல்றாரு? உண்மையாகவே நீ சோர்ந்து போகிறாயானால் உனக்கு நான் பலன் கொடுப்பேன். ஏன்னா நீ என் பிள்ளை, கவலைப்படாத, நான் உனக்கு பலன் தரேன்றார். ஆமென். உண்மையிலேயே நாம் சோர்ந்து போகிறோமா? நமக்கு பலன் கிடைக்கிறதா? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 28:8 வாசிக்கிற போது, யாவா அவர்களுக்கு பலனாயிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 29:11 வாசிங்க. யார் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார்? யார் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார்? யார் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி? யார் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு இதுதான் வேணும். பலன் உண்டானால் உனக்கு சமாதானம் வரும். உன்னிட்ட யாவுடைய பலன் இல்லை, சமாதானம் இல்லை. பார்க்கிறதெல்லாம் பிரச்சனை, கேட்கிறதெல்லாம் பிரச்சனை, நடக்கிறதெல்லாம் பிரச்சனை, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. என்ன பண்றது? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்கும் தாய் தோப்பருக்கு பிரச்சனை. ஏன்?
பிரச்சனை இல்லாம நம்முடைய வாழ்க்கையே இல்லை. இங்க பலன் வந்துட்டா பிரச்சனையே இல்லை. ஏன்னா அங்க சமாதானம் கடந்து வரும். அல்லேலூயா. தயவு செய்து யாவுடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், நீங்க யாவுடைய சமூகத்தில் பலனற்றவர்களாக இருந்தால் உங்களுக்கு பலன் கொடுக்க என் தேவன் சித்தமாக இருக்கிறார். நீங்க முதல்ல என் தேவனை விசுவாசிக்கணும். நம்பினதெல்லாம் போதும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருமே நாம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். எபிரேயர் 11:1 சொல்லுது, விசுவாசம்னா என்ன? வேதம் நல்லா சொல்லுது பாருங்க, நம்பப்படுதலின் உறுதியும் காணக்கூடாதவைகளுடைய நிச்சயமா இருக்கிறது. நிச்சயம் தான் விசுவாசம். நீ காணக்கூடாததை இன்னும் நிச்சயிக்கலையே. நம்பிக்கை உன்கிட்ட இருக்குது, நான் குறை சொல்லல, நம்புற. நம்பிக்கை எப்படி விசுவாசமா மாத்த போற? ஆமென். அண்ட சராசரனை சிருஷ்டித்த தேவன் என்னை நடத்த வல்லமையுள்ள தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரைஸ் யேசுவா. ஆமென். ஏன்னா என்னை நடத்திக்கிட்டு இருக்கிறார், என்ன நடத்துறாருங்க. அப்படி நடத்துறார் அவருடைய சித்தத்தினுடைய ஊடாய். ஒன்று சொல்லட்டுமா, மருத்துவர்கள் அதிசயிக்கத்தக்கவாறு என்ன நடத்துறார். இதுக்கு மேல என்ன வேணுங்க? எம்பிபிஎஸ் படிச்சவனெல்லாம் என்ன பார்த்தா அதிசயப்படுவான். ஏன்? பிரஷர் எடுத்தீங்கன்னா அப்படி இருக்கும் 260. ஆனால் 2 நர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க. இது இந்த மாதிரி இப்போ தான் வந்தாங்க, அங்கே இருக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் 260. ஆனால் அந்த அம்மா என்ன செக் பண்ணி பார்த்தா 260 இருக்கு. ஆனால் அந்த அம்மாவுக்கு 160 வந்தாலே அந்த அம்மாவுக்கு சுத்தம். எப்படி? அந்த அம்மாவுக்கு 160 வந்தாலே கைகால் ஆட்டம், மயங்கி கீழே விழணும், அப்படி இருக்கும். ஆனால் 260 வந்தால் எனக்கு ஒன்றும் இல்லை, 250 வந்தால் எனக்கு ஒன்றும் இல்லை. சுகரு 500க்கு மேலே வந்தால் என்ன ஒன்றும் செய்யலை. அதிசயிக்கத்தக்கவாறு தேவன் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் அதுக்காக பெருமைப்படுறேன். ஆனால் அதுக்காக நான் சோர்ந்து போகிறவனாக இல்லை. ஆபத்து நேரத்தில் நான் சோர்ந்து போக மாட்டேன். அப்ப நான் சொல்ற தேவனை நீ விசுவாசிச்சு பாரு. பிரைஸ் யேசுவா. உனக்கு தேவனை தெரியாது, நான் உனக்கு சொல்லி கொடுக்கிற தேவனை நீ அப்படியே விசுவாசிச்சு பாரு. நீ விசுவாசிச்ச அப்படின்னா உனக்கு பெரிய காரியங்களை செய்வார், அற்புத அடையாளங்கள் செய்வார். உன்னை பார்த்து சொல்றார், பலம் கொண்டு திடமனதா இரு, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. எப்ப சொல்றாரு? எப்ப பிரச்சனை வந்தாலும் சரி, எப்ப போராட்டம் வந்தாலும் சரி, நான் உன்னோடு கூட இருக்கேன். ஆனா நீ என்ன செய்? எப்பவும் என் கூட இரு. நீ என் கூட இருந்தா நான் உன் கூட இருப்பேன். நீங்க அவரை விட்டுட்டீங்கன்னா இங்கதான் சிக்கல். நீ 1 மணி நேரம் விட்டேன்னா அவர் ஒன்ன 10 நாள் விட்டுருவார். எப்படி? 10 நாள் ஒன்று விட்டுருவாரு. உனக்கு உபத்திரம் வரும், பிரச்சனை வரும், மரண கண்ணிகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனா அந்த 10 நாளும் நீ தேவனோடு கூட இருக்கணும். சொல்லணும், ஆண்டவரே உபத்திரவப்பட்டது நல்லது, ஆகையால் உன்னுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். சொல்ல முடியுமா? முடியுமா? இல்ல. அதனால்தான் உனக்கு பிரச்சனை தீர மாட்டேங்குது, அதனால்தான் உனக்கு சமாதானம் வர மாட்டேங்குது. ஆத்துமாவில் கலக்கம், சரீரத்தில் போராட்டம். ஏன்? நீ தேவனுக்குள்ள உண்மையா இல்ல. நீ உண்மையா இல்லாத வரைக்கும் தேவன் உன்னை கைவிட்டுருவார். என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். வாசிச்ச வசனம் உண்மையா சொல்றேன், என்ன புடமிட்டுச்சு. என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனத்தை முறுமுறுக்கிறதுனால, தேவனுக்கு விரோதமா எழுப்புனால கொன்று குவிக்கிறாரு. ஆனா யுத்தத்திற்கு போனா யுத்தத்தில் ஒரு நாளும் தோக்க மாட்டேங்கிறான்.
எங்க அன்னைக்கு மட்டும் இல்லை, பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து வந்த நேரம் மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் சுதந்திரம் அடைஞ்சு, நாடு சுதந்திரம் அடைஞ்சு 24 மணி நேரத்தில் யுத்தம். போர் வீரர்கள் இல்லை, தளபதி இல்லை, கப்பல் இல்லை, பிளேன் இல்லை, ராக்கெட் இல்லை, அணுகுண்டுகள் இல்லை, ஆனா யுத்தம். எப்படி? சுதந்திரம் அடைஞ்சு 24 மணிக்கூர் நேரத்துக்குள்ளால யுத்தம். யுத்தத்தில் 2 நாடை ஒரே அடியா ஜெயிச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் நான் தானு காமிச்சா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்கிறான். எப்படி? என் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். நீ சொல்ற நானும் பைபிளை தான் வச்சிருக்கிறேன், உன் கூட ஏன் தேவன் இல்லை? அவன் இன்னைக்கு வரைக்கும் வைராக்கியமா இருக்கிறான், தெரியுமா? நான் அந்த பெஞ்சமின் நேதாவை பார்ப்பேன், அந்த அங்குள்ள பிரதமரை பார்ப்பேன். அவருடைய ஸ்பீச் எவ்வளவு வெறித்தனமா இருக்கும் தெரியுமா பைபிளை பற்றி? அவன் அந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறான். 7 ஒரு குத்து விளக்கினுடைய 7 அகல ஏற்றுறது அவன் போய் ஒரு பிரதமர் போய் நிற்கிறாங்க. எப்படி? நீ என்ன பண்ணுவ? ஸ்தோத்திர பகுதிக்கு வரமாட்டேன், பாட்டு பகுதிக்கு வரமாட்டேன், பிரசங்கத்தில் வந்தா போதும்னு நினைப்பேன். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்து தூங்கலாம்னு நினைக்கிறேன், இல்ல ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போலான்னு நினைக்கிறேன். உனக்கு எப்படி சமாதானம் தருவார்? உனக்கு எப்படி காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் தருவார்? யோசித்துக்கா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் கொடுக்கிறவர் என்று சொல்லி. உனக்கு எப்படி பலன் தருவார்? அவங்க போல வைராக்கியம் இருக்குது இல்ல, அப்புறம் எப்படி உனக்கு? சபையில் வந்தா தூங்க தான் செய்கிற. ஏன் வருது தூக்கம்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவீங்களா? உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் இருக்குது, தூக்கம் வரும்? தூக்கம் வரும். ஆராதனை நேரத்தில் தூக்கம் பண்ணா என்ன தூக்கம்? ஏன்? அப்ப இங்க தேவன் இருக்கிறார் என்கின்ற உள்ளான உணர்வு இல்லை. அப்போ உனக்கு எதுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்? யார்கிட்ட சண்டை போட போற? பிசாசோடு சண்டை போடலையே, பிசாசுடைய நித்திரமேக்கத்தின் ஆவி உங்ககிட்ட இருக்குது. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒன்று கேட்குறேன்னு. நேற்று ராத்திரி எல்லாரும் நிம்மதியாக தூங்குனீங்களா? இந்த ராத்திரி ஏன் முழிச்சிருக்க முடியல? ஏன் சொல்லுங்களேன், கொஞ்சம் யோசித்துக்கலுங்க. கழிஞ்ச ராத்திரி தூங்கணும், இதுக்கு முன்னாடி வரிசையாக தூங்கிட்டு தானே இருந்தோம். ஒரு ராத்திரி நம்மளால் இருக்க முடியாதா? ஏன் நம்மளை நித்திரமேக்கத்தின் ஆவி நம்மளை கெடுக்குது? சரி, உங்களுக்கு கல்யாணம் வந்துச்சுல்ல, கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு உனக்கு தூக்கம் வந்துச்சா? யாருக்கு வந்துச்சு சொல்லு? நான் கல்யாணம் முடிஞ்ச ராத்திரியை கேட்கல, கல்யாண ராத்திரிக்கு முந்தின நைட் யார் தூங்கியிருப்ப சொல்லு? ஒருத்தி கூட தூங்க முடியாது. ஆராதனையில் தூங்குற உனக்கு தேவன் பலன் தரணும், தேவன் உனக்கு சமாதானம் தரணும், தேவன் உனக்கு சந்தோஷம் தரணும், தேவன் உனக்கு நிம்மதி தரணும். நீ கேட்கறதெல்லாம் கொடுப்பாருன்னா அவர் கேட்ட நீ கொடுப்பியா? தன்னுடைய சீசர்களை பார்த்து சொன்னாரு, 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஜெபம் பண்ணுப்பான். தூங்கினாரு. வந்து சொன்னாரு, நேரம் வந்துருச்சு, இனி நல்லா தூங்குங்க. எங்க நல்லா தூங்க சொன்னா எழுப்பிட்டானுங்க, தூங்க சொன்ன நேரம் தூங்கிட்டானுங்க, நல்லா தூங்க சொன்னா எழுப்பிட்டானுங்க. ஏன்? ரோம வீரர்கள் வந்துட்டாங்க, வேதபாரகர் பரிசீர் வந்துட்டாங்க. தூங்கி கிடந்தவன் காதை வெட்ட போறான் பாருங்களேன். தூங்க தானே செஞ்ச, தூங்குறவன் காதை வெட்டுறான். தேவன் பார்த்தாரு, தூங்க மூஞ்சி, நித்திரமயக்கத்தில் இருக்கிறானே, நீ எதுக்குடா காதை வெட்டுற? என்னதான் ஒப்பு கொடுத்துட்டேன், நீ தூங்கி ஜெபம் பண்ணியிருந்தா நான் ஒப்பு கொடுத்துருக்க மாட்டேன், ஒருவேளை நான் தப்பி இருப்பேன், இந்த யுத்த காலத்திலிருந்து நான் விடுதலையா இருப்பேன். ஒன்னு நான் ஜெபம் பண்ணதானே சொன்னேன், ஜெபம் பண்ணியா? இல்ல இப்ப ஏன்டா வாழா உருவி காதை வெட்டுற? நம்ம ஆளுகள் இதே தான். ஜெபிங்கடான்னு சொன்னா ஜெபிக்க மாட்டான். ஆனா யாசோனம் ஏசியா நாமத்திற்கு வைராக்கியமா நிற்பேன். என்ன பிரயோஜனம்? இந்த நம்பிக்கை எதுக்கு கேட்கிறேன்? உனக்கெல்லாம் தரமாட்டார் சமாதானம், உனக்கெல்லாம் விடுதலை தரமாட்டார், உனக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் உனக்கு கொடுக்க மாட்டார். அதனால தான் நீ கோழையா இருக்கிற. பிசாசோடு போராட முடியல, வியாதியோடு போராட முடியல.
சத்ருவோடு கூட போராட முடியல. ஏன்? ஜெயிக்கிறதுக்கு எங்கேயாவது என்னைக்காவது ஒன்னால ஜெயிக்க முடியுதா? ஒரு பிசாசிட்ட, ஒரு வியாதிகிட்ட ஜெயிக்க முடியுதா? ஒரு பாரம்பரிய கட்டிட்ட ஜெயிக்க முடியுதா? அதனால தான் நீ தூங்கிட்டே இருக்கிற. உனக்கு ஜெயம் கிடைக்காது. வேதம் அப்படிதான் சொல்லுது. அல்லேலூயா. வாசிங்க அபகுக்கனுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவராகிய யாவா என் பலன், அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். பாத்தீங்களா? பலன் கொடுத்தா சும்மா இல்ல. தேவனுடைய பலன் உனக்குள் வந்து விட்டால் உனக்கு மான் கால்களுடைய பலன் உனக்கு வந்து உயரமான இடத்தில் ஏறுவாய், தாழ்வான இடத்திற்கு போக மாட்டாய். இன்னைக்கு நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? நம்மளை எவன் மதிக்கிறான்? இல்ல, நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பெரிய ஆளு பெரிய ஆளு பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எவன் மதிக்கிறான்? ஏன் மரியாதை இல்லை? ஏன் மதிப்பு இல்லை? யாவுடைய பலன் உன்னிடத்தில் இல்லை. அல்லேலூயா. நான் இந்த காரியத்தை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் எனக்கு ஒரு ஆளை ஞாபகப்படுத்தினாங்க. யாரு அப்படின்னா தாவீது. இந்த தாவீது ஆடு மேய்க்கிற பையன். இஸ்ரவேலுக்கு விரோதமாக கோலியாத் எழும்பி நின்று யாவுடைய நாமத்தை தூசித்து இஸ்ரவேலர்களை எல்லாம் அடிமைப்படுத்த விரும்புகிறான். இப்ப தாவீதனுடைய சகோதரர்கள் எல்லாருமே யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. யுத்தத்துக்கு போன இடத்துல யுத்தம் பண்ண முடியல. அங்க என்ன யுத்தம் அப்படின்னா, நாட்டுக்கு நாடு இல்ல, தனி மனித யுத்தம். கோலியாத்தோடு கூட நின்று இஸ்ரவேல் வீரரில் ஒருவன் யுத்தம் பண்ண வேண்டும். இப்ப அங்க யுத்தம் பண்றதுக்கு ஆள் இல்ல. இப்ப அவன் சொல்றான், ஓ நாட்டில் ஒருத்தன் கூட இல்லை, ஆம்பளை இல்லை என்றால் ஓ நாடு எனக்கு அடிமையாக்கப்பட வேண்டும். இப்ப இஸ்ரவேல் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப தாவீது என்ன செய்யறான்னா, சின்ன பையன் தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாய் கடந்து போய் ஆகாரத்தை கொடுத்து விட்டு ஆடு மேய்க்க போக வேண்டும் என்று சொல்லி வீட்டிலிருந்து அவனை அனுப்புகிறார்கள். போனவன் தன் சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்க போன போது கோலியாத் இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்ததை பார்த்தான். உனக்கு அதுல எல்லாம் பலனே வராது. நான் இங்க தாவீதை பார்க்கிறேன். தாவீது இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தபடினால் இவனுக்கு அடக்கிக் கொள்ள முடியல. இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை இவன் நிந்திக்கிறான். இவனை நான் சும்மா விட மாட்டேன். உள்ள போன நேரம் அண்ணம்பார் சொல்றாங்க, டேய் உனக்கு இங்க என்னடா வேலை? சாப்பாடு கொடுத்தாச்சுல, போடா போய் ஆடு மேய்க்க போ. துரத்துறாங்க. இவன் அப்படி சுத்தி இப்படி வருவான், இப்படி சுத்தி அப்படி வருவான். ஏன்னா இவனுக்கு கோலியாத்தோடு கூட எதிர்த்து போராடுறதுக்கு உள் மனசு பேசிட்டு இருக்குது. தேவன் என்னிடத்துல கிரியை செய்கிறார். இப்ப சகோதரர்களால இவனுக்கு பிரச்சனை. போ வீட்டுக்கு போ, அண்ணன் மாதிரி சொன்ன கேட்கணும்ல. இவன் சின்ன பையன்லவா. ஆனா இவனுக்குள்ளால உந்து சக்தி என்ன இருக்குது? யாவுடைய பலன் எப்படி இறங்குது? கோலியாத்தை முறியடிக்கணும். இவன் என்ன செஞ்சிட்டான்? போய் அரண்மனைக்கு சொந்தக்காரங்கிட்ட பேசிட்டான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இவனுக்குள்ளால பலம் இறங்குது. யாவுடைய நாமம் நிந்திக்கப்படுகிற போது இவனுக்குள் யாவுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. யாவுடைய பலன் கடந்து வருகிறது. இப்ப ராஜா கேள்விப்படுகிறார், ஒரு சிறு பையன் கோலியாத்தை முறியடிப்பதற்காக தயாராக இருக்கிறான். இப்ப ராஜா தாவீதை பார்த்து கேட்பாரு, உனக்கு எப்படி இவனை கொல்ல முடியும்? ஏதாவது ஒன்னால பலம் இருக்கா? இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அதான் அதுல வித்தியாசம். நான் ஆடு மேய்க்கிறவன். ஆடு மேய்க்கிறவனுக்கும் யுத்தத்துக்கும் என்னையா சம்பந்தம்? நான் ஆடு மேய்க்கிறவன். என் ஆட்டை ஒரு நாள் ஒரு காட்டு மிருகம் கொன்று போட வந்தது. வெறும் கையோடு கூட நான் அதை கிழித்தெடுத்தேன். ராஜாவுக்கு அதிசயம். இவனுடைய விசுவாசம் அப்படி, இவனுடைய நம்பிக்கை அப்படி, இவனுடைய திடகாத்திரம் அப்படி. எப்படியாவது இந்த கோலியாத்தை நான் முறியடிக்கணும்.
இப்போ ராஜா சொல்கிறான், சரி பாப்போமே, உன்னை செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யுத்தத்துக்கு போகக்கூடிய யுத்த ஆயுதங்களையும் யுத்த தளவாடங்களையும் அவனுக்கு கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் போட்டு பார்த்தாச்சு. போட்டு பார்த்த தூக்கிட்டு நடக்க முடியாது. இவன் சொல்லுவான், ஐயா இந்த அபியாசம் எனக்கு தெரியாது, இந்த அபியாசம் எனக்கு தெரியாது, என்னட்ட ஒரு பலன் இருக்கு, உன்னுடைய யுத்த ஆயுதங்களை தரித்து என்னால் நடக்க முடியாது, ஆனால் எனக்கு என் தேவன் கொடுத்திருக்கிற பலம் என்னிடத்தில் இருக்கிறது, இந்த அபியாசம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அபியாசங்களை எல்லாம் களைந்து போட்டு விட்டு ஆற்றங்கரைக்கு ஓடுகிறான். ஆற்றங்கரைக்கு ஓடுகும் முன்பு ஒரு கவனை கையில் எடுக்கிறான், 5 கூழாங்கல்லை கையில் எடுக்கிறான். 5 கூழாங்கல்லை ஒரு அடப்பையில் போட்டுக்கொண்டு கோலியாத்தை பார்க்க போகிறான். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, கோலியாத்தை எதிர்க்க ஒரு சின்ன பையன் 5 கூழாங்கல்லோடு கூட வருகிறான். இப்ப கோலியாத்து தாவீதை பார்த்தபோது தாவீதை பார்த்து கேட்கிறான், டேய் பொடி பயல, நாயை அடிக்கிற மாதிரி கல்லு கொண்டு வந்திருக்கிறீ, கேவலமா இல்ல? சின்ன பையன் விளையாட்டை தான் நீ விளையாடுற, போ. அப்படிதானே? யுத்தத்துக்கு கல்லு கொண்டு போனா யுத்தத்தில் ஜெயிக்க முடியுமா? அவன் மொத்த கவசம், வாள் எடுத்து வெட்டினா கூட உடம்புல வெட்டுப்படாது, துப்பாக்கி எடுத்து சுட்டா கூட உடம்புல வெட்டுப்படாது, சூடுபடாது. அப்படிப்பட்ட யுத்த தளவாடங்களை அணிந்திருக்கிறான். கையில் ஒரு கேடயம், ஈட்டி ஒரு கேடயம் இருக்கிறது, இன்னொரு கையில் வாள் இருக்குது. நல்லா புரிஞ்சுடுங்க. அப்போ இவனும் 5 கல்லையும் தூக்கிட்டு போய் நிற்கிறான். ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் முடியாது. கோலியாத்துக்கு பயங்கர சிரிப்பு. ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, யாவுடைய பலன் தாவீதோடு இருந்தபடியினால் தாவீது ஒன்று சொல்றான் பாரு, உன்னிட்ட ஈட்டியும் கேடயமும் இருக்கு, ஆனா என்னிட்ட 5 கூழாங்கல் தான் இருக்குது, ஆனா உன் தலையை வெட்டி எடுத்துருவேன், உன் தலையை வெட்டுவேன். எப்படி யோசிக்கிறீங்களா? வாசிமா, உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர். பாருங்க பலன் எப்படி வருது பாத்தீங்களா? அபிஷேகம் பண்ணின தேவன். தாவீது எங்க அபிஷேகம் பண்ணாரு? யார் அபிஷேகம் பண்ணா? பிரைஸ் யோசுவா. யோசிக்கிறீங்களா? யார் அபிஷேகம் பண்ணா? சாமுவேலா? இன்னும் அபிஷேகம் வரல, இன்னும் அபிஷேகம் வரல. பிரைஸ் யோசுவா. இன்னும் அபிஷேகம் வரல. ஆமென். நல்லா புரிஞ்சுடுங்க, 3 அபிஷேகம் உண்டு, நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா இன்னும் அபிஷேகம் வரல. ஆனால் தேவ பலன் இறங்கிக் கொண்டிருக்கிறது, தேவ பலன் இறங்கிக் கொண்டிருக்கிறது. கவுடிலே கல்லை மாட்டுகிறான், அடிக்கிறான். பாருங்க, எங்க யுத்த செய்வதற்கான அவனுடைய யுத்த கவசம் இல்லாத ஒரு இடம் இந்த நெற்றிப்பற்ற. நெற்றியில் அடிக்கிறான் கல்ல. நெற்றியில் அடிக்கிற போது அவன் எப்படி விழுந்தான் அதுதான் எனக்கு தெரியும். ஒரு மனுஷனுக்கு இந்த அடி விழுந்தால் அவன் இப்படி விழுவான், ஆனால் இப்படி அடி விழுந்திருக்கிறது, அவன் முன்பக்கமாக கவர்ந்து விழுகிறான். என்ன நடந்தது? வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் பண்ணினவனுக்காக சர்வ வல்லமையுள்ள தேவன் உருவின பட்டயத்தோடு வருகிறார். அவர் அடிச்ச அடியில தான் இவன் ஐயா கமந்து விடுறாரு. ஆனா நம்ம பார்வைக்கு தாவீது அடிச்ச அடியில தான் கோலியாத்து விழுந்தான். பலன் பின்னாடி நிக்குது, ஆளு முன்னாடி நிக்குது. யோசிக்கிறீங்களா? இந்த பலன் உன்னிட்ட இருக்கு. யாவுடைய நாமத்தை நிந்தித்தபடினால் சிறு பையனா என்ற எண்ணம் இல்லாமல் யுத்தத்திற்கு புறப்பட்டான். ஒன்னால யுத்தத்துக்கு போக முடியுமா? ஏன்னா பலம் இல்லை. யாவுடைய பலன் நம்மகிட்ட இல்லை. பலன் இல்லாததனால் பிசாசு நம்மை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறது. பிசாசு கூட யுத்தம் பண்ண முடியும்,
கோலியாத்தாகிய பிசாசு ஏன் உன் வீட்டில் வந்திருக்கிறான்? ஏன் உடம்புல வந்திருக்கிறான்? ஏன் உன் புருஷன்ட்ட, உன் பொண்டாட்டிட்ட, உன் பிள்ளைகிட்ட இன்னைக்கு கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? சிலர் தன்னை பாஸ்டர்ன்றாங்க. பாஸ்டருக்கு வீட்டில் பிசாசு போராட்டம். என்ன பண்றது? நானும் ஒரு ஏரியாவில் போய் 1 வருஷம் தாண்டிடுச்சு, ஒரு 2 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமீன். ஆனா போனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பிசாசு போராட்டம். பக்கத்தில் இருக்க ஒரு பாஸ்டருக்கு வீட்டில் அவரும் சொல்லுவாரு, பிசாசே உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தரேன். போ பிசாசே, இயேசுவின் நாமத்தில் போ பிசாசே அப்படின்னுவாரு. ஆனா பிசாசு போக மாட்டேங்குது. கழிஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ராத்திரி 3 மணிக்கு பிசாசு விரட்டிட்டு இருக்கிறாரு. ராத்திரி 3 மணிக்கு. ஏன் கேட்கிறேன்? யாருடைய பலன் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று நமக்கு அறிவில்லை. ஆனபடியினால் பலன் இல்லை. பிரைஸ் யாசுவா. ஏன்னா விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம்னு சொல்லி இருக்குதுல்ல. முதல் அடையாளமே பிசாசை துரத்துவது. நீ விசுவாசி இல்லையே, நீ நம்பிக்கைக்குரியவன். உன்னிடத்தில் விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இருக்கிறது. ஆனபடினால் உன்னால் பிசாசை துரத்த முடியவில்லை. இன்னைக்கு சபையில் இருக்கிற நிறைய ஜனங்கள் பிசாசை துரத்த முடியல. சபையில் இருக்கிற விசுவாசி தான் பிசாசை துரத்தணும். ஆனா இவன் பிசாசு கூட என்ன செய்வான்? ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பான். ஆமீன். ஏன்? பிசாசு நான் தோஸ்தாக்கும், அவர் எனக்கு மாமா, நான் அவருக்கு மருமக அப்படின்ற உறவு முறையில் இன்னைக்கு பிசாசு கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பிரைஸ் யாசுவா. காரணம் என்ன தெரியுமா? பிசாசு உங்கூட இருக்கிறதுக்கு காரணம் தேவ பலன் உன்னிடத்தில் இல்லை. ஆமீன். நீ தேவ பலனை பெற்றுக்கொள்வதற்காக தாவீதை போல அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற நீ நாமத்துக்குரிய வல்லமைக்குள் கடந்து போகணும். நீ நம்மகிட்ட வல்லமை இல்லை, என்ன பண்றது? ஆமீன், ஆமீன். சங்கீதம் 27:1 வாசிங்க. யா என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். ஆமென். யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு பயப்படுவேன்? யா என் ஜீவனின் பலனானவர். ஆமென். யாருக்கு அஞ்சுவேன்? ஆமென். அப்ப நான் பயம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் எனக்கு பலன் தேவை. கொஞ்சம் யோசிங்க. உன்கிட்ட பலன் இல்லை, அதனால பயப்படுற. ஆமென். எத்தனை பேர்ட்ட பலன் இருக்கு? இருக்கு. கராத்தை படித்தவன்கிட்ட பலன் இருக்குது, சிலம்பாட்டம் ஆடுறவன்கிட்ட பலன் இருக்குது, கத்தி எறிகிற கத்தி சண்டை பழகினவன்கிட்ட பலன் இருக்குது. நீ இதெல்லாம் படிக்கலையே. யாருக்காவது நெஞ்சாக்கு விளையாட தெரியும்? யாருக்காவது கத்தி பிடிக்க தெரியும்? ஓ, மீன் வெட்டுறது கத்தி பிடிக்க தெரியும். ஆமீன். இந்த பலம் இல்லை. எந்த ஆயுதமும் வேண்டாம். ஒரே ஒரு ஆயுதம் இடத்தில் வேண்டும், அது வார்த்தையாகிய ஆயுதம். வார்த்தையாகிய ஆயுதம் உன்னிடத்தில் இருக்குமானால் வார்த்தையை கொண்டே நீ பிசாசை துரத்த முடியும். ஆனா நம்மகிட்ட வார்த்தை இல்லை, எழுத்து இருக்குது. எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி வச்சிருக்கிறோம். அதான் விசுவாசியா இருன்னா விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இருக்குது. வார்த்தையில் இருன்னா வார்த்தை இல்லை, எழுத்து இருக்குது. அது எப்படி உன்கிட்ட பலன் வரும்? அப்ப இந்த வருடம் நீ பயம் இல்லாம பலம் கொண்டு திடமனதா இருந்தா, யாரை கண்டும் எதை கண்டும் கலங்காமல் திகையாமல் இருக்கணும்னா யாசுவா உனக்குள்ள கூட இருக்கணும். அவர் உன் கூட இருந்தா நீ போற இடம் அத்தனையும் செய்யும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. முதல்ல நம்பு. எந்த சூழ்நிலையிலையும் எதை குறிச்சும் கவலைப்படாத. முதல்ல தான் எதை குறிச்சும் கவலைப்படாத. யாருடைய பலன் எனக்கு வரும், நான் ஜெயிப்பேன் என்கின்ற நம்பிக்கை இருக்கணும். முதல்ல இருக்கா? அப்போஸ்தலர் 1:8 வாசிங்களே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எப்போ பலன் அடைஞ்சா, பலன் வந்தாதான் நீ சாட்சி. எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில் நீ சாட்சியாய் மாறணும்னா உனக்குள் பலன் வரணும். அது பரிசுத்த ஆவியின் பலன் இருக்கு. நமக்கு தான் பரிசுத்த ஆவி யாருன்னே தெரியாது.
நம்மகிட்ட யார்கிட்டையுமே பரிசுத்த ஆவியினுடைய அனால்டிங் பவர் இல்லையே. யார்கிட்ட இருக்குது? பெந்தகோஸ்தாரனாவது அந்நிய பாஷை பேசுகிறான். நமக்கு அந்நிய பாஷை வேண்டாம்னு சொன்னால் பலன் தரிக்க மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணுறது? பலன் இல்லை, தேவ பலன் நம்மகிட்ட இல்லை, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நம்மகிட்ட இல்லை. அப்புறம் எப்படி ஜெயிப்ப? பிரைஸ் யாசுவா, அல்லேலூயா. வெளிப்படுத்தலுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆமென். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் ஆமென் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே ஆ இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆமென். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஐயா நிசாரமா சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கு, பலன் இல்லை உண்ட பூரணமா. ஆனா அவருடைய நாமத்தை மறுதலியாமல் இருந்தால் உனக்கு பலன் வந்து நீ வேலை செய்வ. இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நாங்கள் எல்லாரும் நாமத்தில் தானே இருக்கிறோம். நாமத்தில் இருக்கிறத சொல்லலை. மறுதலிக்கக்கூடாது என்று சொன்னால் அறிக்கை பண்ணுவதற்கு தயங்கக்கூடாது. எத்தனை பேர்ட்ட சுவிசேஷம் அறிவிச்சிருக்கு? அவருடைய நாமத்தை பற்றி எத்தனை பேர்ட்ட சொன்னேன் சொல்லு. உன்னால ஒரு ஆத்மாவை சத்தியத்தின் பாதையில் நடத்தி அவனை சத்தியவானாக்க முடியுமா? ஒரு ஆத்மாவை. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், ஊழியம் செய்ய போறேன், நான் தான் லேவியரும் ஆசாரியரும். நல்லது. உன்னால ஒரு ஆத்மாவை ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1 மாசம் 2 மாசம், 1 வருஷத்துல ஒரு ஆத்மாவை சத்தியவானாய் மாற்ற முடியுமா? அவனை தேவ சமூகத்தில் கொண்டு வரது மட்டுமல்ல, சத்தியவானாய் மாற்றணும் என்றால் சத்தியவான் எவரும் என் சத்தம் கேட்கிறான் என்ற வேதவசனத்தினுடைய உடாய், தேவனுடைய வார்த்தையினுடைய உடாய் நடக்க வைக்கணும். முடியுமா? எத்தனை பேரால முடியும் சொல்லு. அப்புறம் எப்படி பலன் வரும்? நமக்கு தான் அது தெரியாதே. ஒரு ஆத்மா வந்துருச்சுன்னா அந்த ஆத்மாவையே விரட்டி விடுறதுல எவ்வளோ குறியா இருப்போம்னு நமக்கு தான் தெரியும். ஏன்? யாவுடைய பலன் இல்லை, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நம்மகிட்ட இல்லை. அப்புறம் எப்படி உனக்கு பலன் வந்து உனக்கு திறந்த வாசலை தருவார்? போகிறதுக்கு வாசல் அடிபட்டல இருக்குது. வாசல் திறந்தா தானே போக முடியும். பிரைஸ் இயேசுவா, அல்லேலூயா. ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. லூக்காவுடைய புத்தகம் 2வது அதிகாரம் நினைக்கிறேன். பிள்ளை வளர்ந்து ஆபியிலே பலன் கொண்டு ஞானத்திலால் நிறைந்தது, தேவனுடைய கிருபை அவன் மேல் இருந்தது. எப்படி பாத்தீங்களா? பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. அது ஆவியில் பலன் கொள்ள யாவுடைய கிருபை அவன் மேல் கடந்து வந்தது. பலன் வந்த சும்மா இருக்காது. கிருபை நமக்குள்ள வேலை செய்யும். பிரைஸ் யாசுவா. யாவுடைய சமூகத்தில் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற யாவுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நான் ஆவியில பலன் கொள்ளாமல் இருக்கிறேனா, ஆவியில் பலன் கொண்டிருக்கிறேனா? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். அந்த பலன் ஒன்று என்ன செய்யணும்? உனக்கு தேவையான வேதம் சொல்றபடி பலன் கொண்டது, ஞானத்தால் நிறைந்து தேவனுடைய கிருபை அவன் மேல் இருந்தது. ஞானமும் தேவனுடைய கிருபையும் அந்த பிள்ளைக்குள்ள வந்திருக்கு. நீ பிள்ளை தானே, ஞானம் இருக்கா, கிருபை இருக்கா? கொஞ்சம் யோசி. ஆமென். எசேயாவுடைய புத்தகம் 40வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், பார்வரும் இடறி விழுவார்கள். யாவுக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகை போல சேற்றுகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பாத்தீங்களா? யாவுக்கு காத்திருக்கிற, அதாவது பரிசுத்தாவியின் பலத்துக்கு காத்திருக்கிற நீ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சேட்டைகளை அழித்து உயர எழும்புவ. அப்பதான் வாசல் திறந்திருக்கும். அதுக்குள்ள நீ போக முடியுமா? அப்ப முதல்ல நீ பலன் பெற்றுக்கொள். பலன் இல்லாம ஒருத்தன் மேல போக முடியாது. யாருக்காவது போகணும்னா செத்து போன தினகரனை போய் பாருங்க, அவர் உங்களுக்கு ஒரு வழி சொல்லி தருவார்.
எப்படி? பரலோகத்துக்கு போனேன், என் மகளை பார்த்தேன், என் மகன் என்னை கூட்டிகிட்டு போய் இயேசுநாதர்கிட்ட கொண்டு போய் விட்டா, இயேசுநாதர் அங்கேருந்து என்கிட்ட பிதாட்ட கொண்டு போய் விட்டாருன்னு சொல்கிறதுக்கான ஒரு வழி இருக்கும். அவர் ஏதாவது சொல்லி தருவார். போங்க, வேதம் சொல்லுது நீ மேலே போகணும்னா உனக்காக வாசல் திறக்கப்படணும். ஏன்னா வானங்களுடைய ஊடாய் நீ கடந்து போகணும். ஆமென். போக முடியும்? உனக்கு போக முடியுமா? இப்போ பலன் மட்டும் போதாது, திடமனது இருக்கணும். இன்னைக்கு நம்மகிட்ட திடமனது இருக்கா? ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் இல்லையா? நான் விசுவாசியா நம்பிக்கையாளனா அப்படின்னு கேட்டா தைரியமா சொல்லலாம், நான் நம்பிக்கையாளன். நீ விசுவாசினா கிரியே இருக்கணுங்க. உன்கிட்ட கிரியே இருக்கா? இல்ல இங்க பாருங்க, தாட்டுது பாருங்க, இல்லையா? அப்ப கிரியே இல்லாத நீ விசுவாசி இல்ல, நம்பிக்கையாளன். யாசுவாவை நம்புற, ஆனா விசுவாசம் வரலையே, என்ன பண்றது? அப்போ நம்ம மாறித்தான் ஆகணும், பலன் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவருடைய பலனை நம்ம பெற்றால் விசுவாசம் வரும். இன்னைக்கு விசுவாசம் இல்லை. அப்போ வேதம் சொல்லுது, பலன் பெற்றுக்கொண்டு எப்படி இருக்கணும்? திடமனதா இருக்கணும். தைரியம் வரணும். பலன் வந்தா மட்டும் போதாது, தைரியமும் வரணும். ஆமென். அப்ப இந்த பலன், இந்த திடமனசு வரதுக்கு உபாகமத்தினுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள். ஆமென். அவர்களுக்கு பயப்படவும் எவனுக்கும் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். எவனுக்கும் திகையாத. உன் தேவனாகிய யாதாமே ஆமென் உன்னோடு கூட வருகிறார். ஆமென். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். இதை நம்புறியா இல்லையா? அல்லேலூயா. ஆனா இதை விசுவாசிக்க மாட்டேன். ஏன் விசுவாசிக்க மாட்டேன்? நீ நடந்தா உன் கூட ஒரு பிசாசு நடக்குது, நீ படுத்தா உன் கூட ஒரு பிசாசு படுக்குது, நீ இருந்தா உன் கூட ஒரு பிசாசு இருக்குது. அப்புறம் தேவன் வந்து உன்னை என்ன பண்ணுவாரு? அதனால தான் உனக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கையோட இருக்கிற. அல்லேலூயா. அப்ப தேவன் உன்னிடத்துல விரும்புகிற காரியம் எதுக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது. அவர் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார்ல, எதுக்கு பயப்படக்கூடாது, இது அறிகிறது ரொம்ப முக்கியம். இங்க என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தலுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இப்ப சர்வ வல்லமையுள்ள உனக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பயம் உன்கிட்ட இருக்கக்கூடாது. படுகிற பாடுகளை குறித்து பயம் வரக்கூடாது. பிசாசு தான் போராடுறான் அப்படின்னா பிசாசை குறித்து பயப்படாத. அவன் என்னெல்லாம் கொண்டு வருவான்? பிசாசு பிரச்சனையை கொண்டு வருவான், வியாதியை கொண்டு வருவான், பண நஷ்டத்தை கொண்டு வருவான், பண கஷ்டத்தை கொண்டு வருவான். எல்லாம் உன்கிட்ட வந்து உனக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கும், பாடாவே இருக்கும். இந்த பாடுகளை நினைச்சு ஒரு நாளும் பயப்படாத. கேப்பியா? கேட்க மாட்டியே? ஐயோ எனக்கு அது சூத்த, எனக்கு இது சூத்த, இப்படியே சொல்லியே பயந்துச்சு. பயப்படாத. இப்ப 2வது காரியம், உபாகமத்தினுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். யாரை பார்த்து பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம்? உன்னுடைய சத்துருவை பார்த்து பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆமென். முதல்ல பாடுகள், 2வது சத்துரு, 3வது சங்கீதம் 49:16 ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. ஆமென். ஐஸ்வர்யனை கண்டு பயப்படாத. ஏன்னா நீ சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளை. அது உண்மையா பிள்ளையா இருந்தாதானே?
உண்மையிலே பிள்ளையா இருந்தா தானே. நம்ம தான் உண்மையிலே பிள்ளை இல்லையே. ஏன்னா பாவம் செய்கிறவன் பிசாசினுடைய பிள்ளைன்னு சொல்லியிருக்கு. அப்ப நீ யாரு? பாவம் செய்கிறவன் பிசாசின் பிள்ளை, அவன் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்ப நீ யாரு? நீ தான் பாவம் செய்கிற. சிந்தனையில பாவம், பேச்சில் பாவம், வாழ்க்கையில் பாவம், எல்லாம் பாவம் 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 பாவம். அப்புறம் என்னைக்கு தேவனுக்குள்ள பிள்ளையா போற? பிரைஸ் யேசுவா, அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, துர்ச்செய்திக்கு பயப்படாத. எப்படி? துர்ச்செய்திக்கு பயப்படாத. நம்ம எப்படி? ஒருத்தன் இல்லாதது சொன்னாலே பயம், இருக்கிறது சொன்னா பயப்பட மாட்டான், அது வேற கதை. இல்லாதது சொன்னா அவ்வளவு பயம். ஏன்? பிரைஸ் யேசுவா. சர்வ வல்லமையுள்ள தேவன் பயப்படாது என்று சொன்னால் நாம் எதற்கு பயப்படக்கூடாது என்பதை முழு இருதயத்தோடு அறிஞ்சிருக்கணும். பிரைஸ் யேசுவா. உபாகமத்துடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய யா உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய யா அப்படியே செய்வார். யாருக்கு இது தெரியுமா? பார்வோனை கண்டும் பார்வோனுடைய சேனையை கண்டும் பயப்படாது. இன்றைக்கு பார்வோனும் அந்த சேனையும் யார் என்று கேட்டால் பிசாசும் பிசாசனுடைய சேனைகளும். பயன்ல தைரியசாலிகள் வந்து சொல்லுங்க, ராத்திரி பிசாசு வந்தா என்ன பண்ணுவேன்னு. ஏதோ முன்ன பின்ன மாம மச்சான பழகின மாதிரி ராத்திரி பார்க்குற இருட்டையெல்லாம் பார்த்துட்டு ஏதோ அது ரூபா இருந்தால் அதை பார்த்தெல்லாம் பயப்படுறோம். தெரியாததை பார்த்து எதுக்கு பயப்படுற? அவன் தான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல, நீ எப்படி அவனை பிசாசுன்னு சொல்ற? தெரியும் உனக்கு, அப்புறம் பயப்படுற? யாருக்கு தெரியும்? அப்ப எதுக்கு பயப்படுறீங்க? தயவு செய்து சொல்றேன், நீ நம்பிக்கையில கில்லாடியா இருக்கிறனால கடவுளை நம்புற மாதிரி பிசாசையும் நம்புற. ஆனா கடவுளை பார்த்து பயம் இல்லை, பிசாசை பார்த்தா பயம். ஏன்னா அவனுக்கு கொம்பு இருக்கும், அவன் கருப்பா இருப்பான், அப்ப வெள்ளை சட்டை போட்டு வந்தா அவன் இல்லை. பிரைஸ் யேசுவா. இப்படியெல்லாம் சில சிம்டம்ஸ் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று நடந்தா அவனை பார்த்து பயந்துட்டு சாப்பிடும். பிரைஸ் யேசுவா, அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, நீதிமொழியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிற போது, மனுஷனுக்கு பயப்பட பயம் கண்ணியை வருவிக்கும் அப்படின்னு இருக்கும். சரி, 14:26 வாசிங்க. யாவுக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். யாவுக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவனுடைய பிள்ளைகளுக்கு. அப்புறம் ஏன் உன் பிள்ளைக்கு பிசாசு ஓடி போராடுது? உன் பிள்ளை ஏன் சொன்னா கேட்க மாட்டேங்குது? அப்புறம் ஏன் நீ விரும்புறபடி உன் பிள்ளை இல்லை? காரணம், நீ யாவுக்கு பயப்படல. இதான், வேற ஒன்றும் இல்லை. நீ பயப்படல. நீ பயந்தா உன் பிள்ளைகள் நல்லா இருக்கும். உன் பிள்ளைகள்கிட்ட பிசாசு வராது, உன் பிள்ளைகள்கிட்ட சத்ரு வேலை செய்ய முடியாது, உன் பிள்ளைகள் கீழ்ப்பிடியாமைக்குள் கடந்து போக முடியாது, உங்ககிட்ட எதிர்த்து பேச முடியாது, உன்னை அடிக்க முடியாது, உங்ககிட்ட சண்டை போட முடியாது. ஏன்? நீ யாவுக்கு பயப்படுற பயம் இருக்கு. அதனால தான் சொல்றாரு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், பயப்படாத அப்படின்றார். அப்ப யாவா நம்மகிட்ட விரும்புகிறபடி இந்த வருஷம் அவருடைய பலனை பெற்று திகையாம கலங்காம இருந்தா யாசுவா நம்ம கூட இருப்பாராம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப இன்னையிலிருந்து நீ தனி மனுஷன் இல்ல, நீ கைவிடப்பட்டவன் இல்ல. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா என் தேவன் சொல்றாரு, தாய் உன்னை மறக்கலாம், நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ நம்புறவங்களெல்லாம் உன்னை கைவிடலாம், ஒரு கூட இருக்கவங்களெல்லாம் உன்னை விட்டுட்டு போகலாம், ஆனா நான் உன்னை விட மாட்டேன். எப்ப? நீ எனக்குள்ள இருந்து என் பலனை பெற்றுக்கொண்டால். அல்லேலூயா. அப்ப இந்த வேளையில விரும்பி வேண்டி தேவ சமூகத்தில் கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே உம்முடைய பலத்தை எனக்கு தாரும், உம்முடைய பலத்தினால் என்னை நிரப்பும்,
இந்த 2026வது வருஷம் எனக்கு பயமோ திகிலோ இல்லாதபடி நான் சமாதானத்தோடு கூட வாழ எனக்கு பலன் தந்து என்னோடு கூட வாரும் என்று கேட்போமா? எல்லாரும் கண்களை மூடும்.